தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் 10ஆம் வீட்டின் அதிபதியான புதன் அதன் வலுவிழந்த ராசியான மீன ராசியின் 4ஆம் வீட்டில் அமர்வதால் ராகு செவ்வாய் போன்ற கிரகங்கள் அதனுடன் இணைந்து அமையும். இதன் காரணமாக பணியிடத்தில் பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும். நீங்கள் ஒருவருடன் வாக்குவாதம் செய்யலாம். வாய் தகராறு காரணமாக பணியிடச் சூழல் சாதகமாக இருக்காது. இதன் காரணமாக உத்தியோகத்தில் சில பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும். வியாபாரத்தில் முன்னேற்றம் இருக்கும், ஆனால் குடும்ப உறுப்பினர்களின் குறுக்கீடு உங்கள் தொழிலில் அதிகரிக்கலாம். அதனால் நீங்கள் சில பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும். உங்கள் வணிக கூட்டாளருடன் எந்தவிதமான சண்டையையும் தவிர்க்கவும். விவாதத்தை அதிகரிக்க அனுமதிக்காதீர்கள். 5ஆம் வீட்டில் உச்ச ராசியான சூரிய பகவான் இருப்பார். அவருடன் சுக்கிர பகவானும் இருப்பார். இதன் மூலம் கல்வியில் நல்ல சாதனைகளை பெறுவதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும். எதை படித்தாலும் நன்றாக புரியும். கல்வியில் உங்களின் பிடி வலுவடையும். உங்கள் கவனமும் சாதகமாக இருக்கும். உங்கள் அறிவாற்றல் பெருகும். உங்கள் போக்கில் நீங்கள் முன்னேற முடியும். ராகுவும் செவ்வாயும் 4ஆம் வீட்டில் அங்காரக தோஷத்தை உருவாக்குவார்கள். புதனும் அங்கு அமைவதால் குடும்ப உறுப்பினர்களிடையே பரஸ்பர இணக்கமின்மை ஏற்படும். குடும்பத்தில் அமைதியின்மை அதிகரிக்கலாம். உங்கள் தாயார் உடல்நலக் குறைவால் சிரமப்படக்கூடும். திருமண வாழ்க்கை வாழ்பவர்களுக்கு நேரம் நன்றாக இருந்தாலும் உங்கள் வாழ்க்கை துணையுடன் பல வாழ்க்கை முடிவுகளை எடுப்பீர்கள். ஆனால் குடும்ப உறுப்பினர்களின் அமைதி காரணமாக உங்கள் உறவிலும் பிரச்சினைகள் இருக்கலாம். எந்த சூழ்நிலையிலும் இதை அனுமதிக்காதீர்கள் மற்றும் சரியான நேரத்தில் சூழ்நிலைகளை கையாள்வதில் கவனம் செலுத்துங்கள். இதன் மூலம் எல்லாம் சாதகமாக முடியும். உங்கள் வாழ்க்கை துணைக்கு உடல்நல பிரச்சினைகள் இருக்கலாம். எனவே அவள் ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்கள். 4ஆம் வீட்டில் அமர்ந்து செவ்வாய் 11வது வீட்டையும் சூரியன் மற்றும் சுக்கிரன் 5ஆம் வீட்டில் இருந்து 11வது வீட்டையும் பார்ப்பதால் உங்கள் நிதி நிலை மேம்படும். நிதி ஆதாயத்திற்கான வாய்ப்புகள் இருக்கும். ஒன்றுக்கு மேற்பட்ட ஊடகங்கள் மூலம் உங்களுக்கு பணம் வரும் வாய்ப்புகள் இருக்கும். ஆனால் 4ஆம் வீட்டில் ராகு செவ்வாயின் அங்கார தோஷம் இருப்பதால் சொத்துக்கள் வாங்குவதை தவிர்ப்பது நல்லது. ராசி அதிபதி குரு 6ஆம் வீட்டில் இந்த மாதம் முழுவதும் நீடிப்பதால் உங்கள் உடல்நிலை பலவீனமாக இருக்கும். மே 3ஆம் தேதி குரு வக்ர நிலையில் இருக்கும். இந்த நேரம் உங்கள் ஆரோக்கியத்தை மேலும் பலவீனப்படுத்தலாம். உங்களுக்கு வயிறு தொடர்பான பிரச்சனைகள் இருக்கலாம் மற்றும் நெஞ்சு எரிச்சல், இறுக்கம் அல்லது தொற்று போன்ற பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு உள்ளது. பரிகாரம்: தினமும் செப்பு பாத்திரத்தில் சூரிய பகவானுக்கு அர்க்ய அர்ச்சனை செய்ய வேண்டும்.